அரசியலமைப்பு எதிராக ஊழல் ஒரு விரிவான பார்வை. அரசியலமைப்பு என்பது ஒரு நாட்டின் ஆட்சி முறையின் அடிப்படை சட்டமாகும். இது ஒரு நாட்டின் அரசாங்கம் எவ்வாறு இயங்கும், அதன் அதிகாரங்கள் என்ன, மக்களின் உரிமைகள் என்ன போன்ற கேள்விகளுக்கு பதிலளிக்கிறது. ஊழல் என்பது பொது அதிகாரத்தை தனது சொந்த நலனுக்காக தவறாக பயன்படுத்துவதாகும். இது ஒரு நாட்டின் வளர்ச்சியை தடுத்து மக்களின் நம்பிக்கையை இழக்கச் செய்யும். அரசியலமைப்பு ஊழலை எவ்வாறு எதிர்க்கிறது? அதிகார பிரிவினை. அரசியலமைப்பு சட்டமியற்றும், நிர்வாகம் மற்றும் நீதித்துறை என 3 பிரிவுகளாக அதிகாரத்தை பிரிப்பதன் மூலம் எந்த ஒரு பிரிவும் அதிகாரத்தை தவறாக பயன்படுத்தும் வாய்ப்பை குறைக்கிறது. பொறுப்புக்கூறல். அரசியலமைப்பு, தேர்தல்கள், ஊடக சுதந்திரம் மற்றும் பொது மக்கள் பங்கேற்பு ஆகியவற்றின் மூலம் அரசியல்வாதிகள் தங்கள் செயல்களுக்கு பொறுப்பு கூற வேண்டியதன் அவசியத்தை வலியுறுத்துகிறது. ஊழல் தடுப்புச் சட்டங்கள். அரசியலமைப்பு ஊழல் செயல்களை குற்றமாக கருதி அதற்கு தண்டனை வழங்கும் சட்டங்களை இயற்றும் அதிகாரத்தை அரசாங்கத்திற்கு வழங்குகிறது. சுதந்திரமான நீதித்துறை. ஒரு சுதந்திரமான நீதித்துறை ஊழல் குற்றச்சாட்டுகளை விசாரித்து குற்றவாளிகளுக்கு தண்டனை வழங்கும் அதிகாரம் கொண்டது. பொது மக்களின் உரிமைகள். அரசியலமைப்பு பேச்சு சுதந்திரம், ஊடக சுதந்திரம் மற்றும் தகவல் அறியும் உரிமை போன்ற பொது மக்களின் உரிமைகளை பாதுகாப்பதன் மூலம் ஊழலை வெளிக்கொணர்ந்து அதை எதிர்க்கும் வாய்ப்பை மக்களுக்கு அளிக்கிறது. அரசியலமைப்பின் வரம்புகள். அமலாக்கம். அரசியலமைப்பு ஒரு ஆவணம் மட்டுமே. அதன் விதிகள் சரியாக அமலாக்கப்படுவது முக்கியம். அரசியல் விருப்பம். ஊழலை ஒழிப்பதற்கான உண்மையான அரசியல் விருப்பம் இருப்பது அவசியம். சமூக காரணிகள். ஊழல் சமூக பொருளாதார நிலைமைகள், கலாச்சாரம் போன்ற பல காரணிகளால் பாதிக்கப்படுகிறது. நிறுவனங்கள். ஊழலை எதிர்க்கும் வலுவான நிறுவனங்கள் இருப்பது அவசியம். முடிவு. அரசியலமைப்பு ஊழலை முற்றிலும் ஒழிக்க முடியாது என்றாலும் அது ஊழலை எதிர்த்து போராடுவதற்கான ஒரு வலுவான அடித்தளத்தை வழங்குகிறது. ஊழலை ஒழிக்க அரசியலமைப்பின் விதிகளை சரியாக அமலாக்க வேண்டும், அரசியல் விருப்பம் இருக்க வேண்டும், சமூக பொருளாதார நிலைமைகளை மேம்படுத்த வேண்டும் மற்றும் வலுவான நிறுவனங்களை உருவாக்க வேண்டும். மேலும் தெரிந்து கொள்ள விரும்பும் தலைப்புகள். உங்கள் நாட்டின் அரசியலமைப்பில் உள்ள ஊழல் தடுப்பு நடவடிக்கைகள். உலகின் பிற நாடுகளில் ஊழல் எவ்வாறு கையாளப்படுகிறது? ஊழலை எதிர்த்து போராடுவதில் பொதுமக்களின் பங்கு. இந்த தகவல் உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்தால் தயவு செய்து தெரியப்படுத்துங்கள். Would you like to know more about a specific country's constitution and its anti-corruption provisions?